எல்லாம் மேல்பாதி திரௌபதி தாயின் மகிமை. திருக்கோவிலூர் மக்கள் மகிழ்ச்சி. பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 50 லட்சம் ரூபாய் அபராதம். எல்லாத்துக்கும் உச்சமா அமைச்சர் பதவி பறிபோச்சு, எம்எல்ஏ பதவியும் பறிபோச்சு. முழு விவரத்தையும் விவரிக்கின்றது இன்றைய காணொளி. பேரன்பிற்குரிய தொப்புள் கொடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வேளாமூர் கார்த்தி. உறவுகள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐக்கானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். பொன்முடி அமைச்சர் பொன்முடியை பத்தி சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. விழுப்புரம் மாவட்டத்துல வன்னியருடைய வளர்ச்சியை அழித்தொழித்து வன்னியர்கள் எழும்பி விடாத வண்ணம் பார்த்துக்கிட்டதுல மிக முக்கியமான பங்கு பொன்முடிக்கு உண்டு. அது மட்டுமல்லாம எல்லாத்துக்கும் மேல உச்சமா கள்ளச்சாராய மரணங்களை திசை திருப்பதற்காக மேல்பாதியில் ஒற்றுமையாக வாழ்ந்த வன்னிய சமுதாய மக்களுக்கும் பறைய சமுதாய மக்களுக்கும் மோதலை ஏற்படுத்தி திரௌபதி அம்மன் கோயிலை பூட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி அதற்கான தண்டனையை இன்னைக்கு அனுபவிச்சிருக்கிறாரு. எல்லாருமே திமுக காரங்க உள்படவும் எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை, திரௌபதி கோயிலை தொட்டதனால் கெட்டார் பொன்முடி என்பதுதான். பொன்முடியோடைய வழக்கின் தன்மை என்ன, பொன்முடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை என்ன, அவர் தப்ப முடியுமா என்பதை முழுசா அலசி ஆராய்ந்து தான் தீர்ப்பு வழங்கிய அரை மணி நேரத்திற்கு பின்பாக உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். பொன்முடி 89ஆம் ஆண்டிலிருந்து 91ஆம் ஆண்டு வரைக்கும் அமைச்சராக இருந்தார். எப்போ முதல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதே யாரை அழிச்சொழிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய செஞ்சியாரையும் ஏஜி சம்பத் அவர்களுடைய குடும்பத்தையும் அழிச்சொழிச்சுட்டு அமைச்சர் பதவியை கைப்பற்றினார். 96 இருந்து 2001, 2006 இருந்து 2011, இப்ப 2021 இருந்து கடந்த 2 ஆண்டுகளா அமைச்சரா இருக்கிறாரு. இத்தனை ஆண்டுகள் அமைச்சரா இருந்தாலும் அவர் சேர்த்து வச்சது பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்துன்னு அங்க சாதாரண பாமரனும் சொல்றான். பொன்முடி சாதாரண பேராசிரியர் பணிக்கு சென்று இருக்கிறாரு. அவருக்கு எப்படா இவ்வளவு பெரிய சொத்து வந்துச்சுன்னு 2006ஆம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கு அவர் மேல தொடுக்கப்பட்டுச்சு. அவர் 96 இருந்து 2001 வரைக்கும் போக்குவரத்துறை அமைச்சரா இருந்தாரு. 2006 இருந்து 2011 வரைக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தாரு. இப்பதான் 8வது உயரத்தை எல்லாம் எட்டினாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த வழக்கின் விசாரணையானது பல கட்டங்களை நடந்து முடிஞ்சிச்சு. அது இறுதியாக உயர்நீதிமன்றத்துல வந்து நின்றுச்சு. உயர்நீதிமன்றத்துல வந்து நின்னத ஜெயச்சந்திரன் அவர்கள் விசாரிச்சுட்டு வந்திருந்தாங்க. அதுல பல குளறுபடி நடந்திருக்கு. எல்லாத்தையும் கொள்ளையா வாங்கி குவிச்சு வச்சிருக்காரு. ஏன் மேல்பாதி மக்கள் கூட சொன்னதுதான், நம்மளே நேரடியாக போய் கல ஆய்வு செய்திருந்தோம். மேல்பாதியிலும் ஏறத்தாழ ஏக்கர் கணக்குல தலைமை இடத்த வாங்கி போட்டிருக்கிறாப்புல. என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியுமா? வருமானம் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? விவசாயத்தின் மூலமா வந்துச்சா. இப்பதான் தெரியுது அரசியல்வாதிகள்லாம் எதுக்கு விவசாய நிலம் வாங்குறாங்கன்ட்டு. விவசாயத்தின் மூலமா வருமானம் வந்துச்சதா கணக்கு காட்டியிருக்கிறார். அதை தாண்டி கமர்ஷியல் பில்டிங் ஒன்று கட்டிருக்கிறார். அதுக்கு வெறும் மதிப்பு 20 லட்சம் ரூபாய் தான் போட்டிருக்கிறாரு. அதனால் அது பல கோடி மதிப்பு உள்ளதா சொல்லப்படுது. இதையெல்லாம் வளர்ச்சி ஆராய்ந்து 1.25 கோடி, அதுவே ஆச்சரியமா இருக்கும். என்ன வெறும் 1.25 கோடி தான், 1.25 கோடி வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக இவரை மட்டுமல்ல, பாவம் அவருடைய மனைவியார் மீதும் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்றது. குற்றவாளிகள் என்று நிரூபணமாகி அவரையும் சிறை செல்ல வேண்டிய காலத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கினுடைய விசாரணையில என்ன தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்தா, இந்த வழக்கின் விசாரணையில அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் கொடுத்திருக்கிறாங்க. 30 நாட்கள் இந்த தண்டனையை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அமைச்சர் பதவியும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் பறிபோய் விட்டது. அவர் எப்போது குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டாரோ அப்போதே அவருடைய அமைச்சர் பதவி பறிபோயிடுச்சு. அதனால தான் கார்ல இருந்து கொடியை கைட்டிட்டு இன்னைக்கு நீதிமன்றத்திற்கும் போயிருக்கிறார். திருக்கோவிலூர் மதுக்களுக்கு கொண்டாட்டம் தான். இடைத்தேர்தல் வருது, உச்சபட்ச மகிழ்ச்சியா இன்னைக்கு தலைச்சிட்டு நிற்பாங்க. டபுள் போனாக்கா மாதிரி அருமையான ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்துல இன்னைக்கு இருந்திருப்பாங்க. ஏற்கனவே இவர் விழுப்புரத்துல நின்றுட்டு இருந்தாரு. இந்த முறை விழுப்புரத்துல நின்னா டங்குவாரு கிழிஞ்சிருன்ட்டு அங்க லட்சுமண சீவிசமம் கூட மோத விட்டுட்டு தலைவர் நேரா திருக்கோவிலூர் போயிட்டாரு. பாஜக வைத்து திருக்கோவிலூர் போய் நின்னாரு. இப்படியானதான் அவருடைய அரசியலுமே தில்லுமுள்ள அரசியல் தானே. இப்படியான அரசியல் ஒரு ஜெயிச்சு வந்து அமைச்சர் பதவியும் கைப்பற்றிட்டாரு. அமைச்சர் பதவியை கைப்பற்றி அவர் என்னென்ன பேச்சு பேசினார், ஓசி சொன்னார்ல, ஓசி பஸ்ல போறீங்களே, அந்த ஓசி பஸ்ஸுக்கு எல்லாம் இன்னைக்கு முடிவு கட்ட வந்துடுச்சு. மக்களுடைய வரிபணத்துல கொடுத்த ஒரு திட்டங்களை ஓசின்னு சொல்றது, அங்க போய் டான்ஸ் ஆடுறது, நீ என்ன அதிமுக நீங்க என்ன கேட்கறது, நீ என்ன பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்ததா நீ என்ன கேள்வி கேட்கறன்னு கேட்கறது, இப்படியெல்லாம் அவருடைய திமிர்த்தனமான பேச்சுக்கு உச்சபட்சமான தண்டனையா இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. காலம் கொடுத்திருக்கு. திரௌபதி தாயின் சாபத்தால, அவருடைய கோபத்தால, ஒட்டுமொத்தமா நம்ம சொல்லல, திமுக காரங்களே வெளிப்படையா பேசக்கூடிய விஷயம் இது. அத்தனைக்கும் காரணம் இவர் திரௌபதி அம்மன் கோயிலை தொட்டதனால் வந்தது.
இவர் சரி உச்சநீதிமன்றத்துல முறையிடலான்னு சொல்லியிருக்கிறாங்களே, உச்சநீதிமன்றம் போய் தப்பிச்சிட முடியுமான அப்படின்றதுக்கு வள்ளிவிநாயகம், முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி வள்ளிவிநாயகம் அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதற்கு 0.01% கூட அவர் தப்பிப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. மேல்முறையீடு செய்யலாம், ஆனாலும் அந்த மனு நிராகரிக்கப்படும். நிச்சயமாக இவர் தண்டனை காலத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். சரி, தண்டனை காலம் முடிஞ்சிடுச்சு, திரும்பி அரசியல கோலச்ச மாட்டாரா அப்படின்னு கேட்டோம். அப்படின்னா இவருடைய இடத்தை வன்னியர்கள் அங்கே கைப்பற்றாமல் போனால் வன்னியர்கள் மீண்டும் தப்பிழைக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். அதை தாண்டி இப்போ தண்டனை பெறாரு 3 ஆண்டு காலம், அதற்கு அடுத்து 6 ஆண்டு காலம். இந்த 9 ஆண்டுகள்ல அவர் தேர்தலில் போட்டியிட முடியாது. இப்போ 2024 2033 வரைக்கும் போட்டியிட முடியாது. 2033 வரைக்கும் போட்டியிட முடியாதுன்னா 2024 MP எலெக்ஷன் போயிடும், 2026 MLA எலெக்ஷன் போயிடும், 2029 MP எலெக்ஷனும் போயிடும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய 2031 சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் போயிடும். ஆக 9 ஆண்டுகள் போட்டியிட முடியாதுன்னா இனிமேட்டுக்கு அவருக்கு வேணா 2034 வேணா நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடலாம். ஆனால் அவர் விரும்ப மாட்டார். 2036 தான் அவர் போட்டியிட முடியும். இத்தனை பெருங்காலத்துல நிச்சயமாக நாம அந்த இடத்தை பிடிச்சாகணும். ஆனால் அங்க இருக்கக்கூடிய வன்னியர்கள் அவருடைய பையன் எம்பியா இருக்கிற கௌதம சிகாமணி பின்னால் அணி திரண்டு தன்னுடைய எதிர்காலத்தை சூட்சமாக்கிக்கிட்டாங்கன்னா இனிமேலும் திமுக இருக்கக்கூடிய வன்னியர்களை காப்பாற்றவே முடியாது. அதுதான் உள்ளபடியான நிலைமையா இருக்கும். எப்படியாக இருந்தாலும் நியாயம் வென்று இருக்கின்றது, நீதி வென்று இருக்கின்றது. திமுகவிற்கு ஒரு சவுக்கடி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வரும் தேர்தல்ல சீட்டுக்கு மல்லு கட்டினவங்க எல்லாம் வேணாயா சாமி, திமுக மண்ணகவ போதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பின்வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறதா பலரும் சொல்ல கேள்விப்பட முடியுது. இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சென்னை வெள்ளம், தூத்துக்குடி வெள்ளத்திலே மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க. இப்போ பொன்முடியோடைய வழக்கின் விசாரணையில அவர் ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில திமுகவிற்கு இது போதாத காலம்தான்.